எஸ் பிட்காயின் வந்துக்கிட்டு மறுபடி அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னாலேயே பிட்காயின் வந்துக்கிட்டு $75,000 தாண்டி போயிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ணுறப்போ இந்த கிராஃபை பாருங்கள். பைனான்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 75,274 சொச்சம் போயிட்டு இருக்குது. ஸோ $75,200 மங்கால போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஜனவரிக்கு பிட்காயின் வாங்கியிருந்த ஒருத்தர் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜனவரிக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 2024 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் வந்துக்கிட்டு உங்களோட காசு 2 மடங்காக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற அடுத்த கேள்வி, இப்போ மறுபடி ஆல் டைம் ஹையை பிட்காயின் வந்து ரீச் பண்ணிட்டு, ஸோ அடுத்தது அதோட லெவல், அடுத்தது அதோட ரீச் என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஏற்கனவே என்னோட 1-2 வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன், பிட்காயின் இந்த இயர் வந்துக்கிட்டு மறுபடி அதோட ஆல் டைம் ஹையை தாண்டும் அப்படின்னு சொன்னாங்க, ரீச் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நிச்சயமா ஒரு $90,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துக்கிட்டு $1 லட்சம் தாண்டி போகும், $1,20,000 ஆகும் இந்த டிசம்பருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோத்து போகல அப்படின்னு சொன்னா கூட நிச்சயமா ஒரு $90,000 அது ரீச் ஆகி ஆகும். அப்படி ஒரு $90,000 இல்லை $1,20,000 அது இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில டிசம்பருக்கு இடையில ரீச் பண்ணல அப்படின்னு சொன்னால் நிச்சயமா வார வருஷம் Q1ல, அதாவது முதல் 3 மாதத்துக்குள்ளேயோ இல்லை முதல் 4 மாதத்துக்குள்ளேயோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரேடர்ஸ், அப்புறம் நிறைய இந்த மார்க்கெட் வாட்சஸ், நிறைய பிட்காயின் வேல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமா அது நடந்தே ஆகும். ஸோ நம்ம இப்போ இதில் கவனிக்க வேண்டிய 1-2 விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த ஷார்ட் டைம் செல்லர்ஸ் இல்லை ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு 1-2 பேர் ஒரு $42,000 பிட்காயின் வாங்கினாங்க. அடுத்த 1-2 வீக்லேயே அது $38,000 ஆயிடுச்சு. என்ன இது மறுபடி கூடாது, நீ சொன்னதை நம்பி நான் வாங்கிட்டமே அப்படின்னு சொல்லி $38,000 இருக்கிறப்போ அதை விற்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு $4,000 அங்கே நஷ்டமாச்சு. ஸோ எவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு புரியல. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிட்காயினை வாங்கிக்கொண்டு இன்னொரு சைட்டில் போட்டால் அது உங்களுக்கு 2 மடங்கு காசு தரும் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு சைட்லேயுமே நீங்கள் முதல்ல போடக்கூடாது. அது எல்லாமே ஸ்கேமாக இருக்கும். இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேல் செஞ்சுட்டு அப்புறம் உங்களை ஸ்கேன் பண்ணிடுவோம். நான் மறுபடி பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்த ஒரு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வரக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இருக்குது. ஒன்று வந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது, லாங் டேர்ம் ட்ரேடோ, ஷார்ட் டேர்ம் ட்ரேடோ, டே ட்ரேடோ, ஸ்பாட் ட்ரேடோ பண்ணுறது. ஸோ குறைஞ்ச விலைக்கு எப்போ உங்களுக்கு ட்ரேடிங்கில் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் கூடுறப்போ விற்று அதில் வர ப்ராஃபிட்டை எடுக்கிறது. அடுத்தது வந்துட்டு லாங் டைம் ஹோல்டிங் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட ஃபேவரட் மெத்தட் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறது தான். ஸோ ஜனவரிக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களோட காசு 2 மடங்காக இருக்கும். ஒரு வளவு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாலோ, இல்லை ஒரு கார் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாலோ, இல்லை காணி பூமி வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் கூட இந்த 10 மாதத்துக்கு இடையில் உங்களோட காசை 2 மடங்காக்கி இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயம் முடியாது. ஆனால் பிட்காயினால் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே பரவாயில்ல, இனிமேல் நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ காசு இருக்குதோ அப்போ சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்களுக்கு மொத்தமாக ஒரு பெரிய பிட்காயின் ஒன்று சேர்ப்பீங்க, அதாவது ஒரு 3 பிட்காயினை சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் வரும். அடுத்த முறை இதோட ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணுறப்போ ஸோ நீங்கள் இன்றைக்கு இருந்து வாங்கலாம், நாளைக்கு இருந்து வாங்கலாம், இல்லை வெயிட் பண்ணி இது மறுபடி இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு அப்புறம் வாங்கி ஒரு ப்ராஃபிட் வரப்போ விற்கலாம். சரி, இப்போ இது $75,000 ஆகிட்டுது. இன்றைக்கி நான் வாங்குறேன், எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் வந்துக்கிட்டு உங்களுக்கு பிட்காயின் வாங்குறதுக்கு ஒரு சரியான பாயிண்ட்டு கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் அது ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்குது. ஸோ இது மறுபடி $90,000 போயிட்டு, இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் அதிக லெவலுக்கு போயிட்டு மறுபடி சரசரண்டு கொஞ்சம் கீழே இறங்குறப்போ $75,000 விட கீழே இறங்கிச்சுன்னு சொன்னால் அது இன்னும் கீழே போகும். ஸோ அந்த நேரத்துக்கு அதோட ப்ரைஸ் வேல்யூ வந்துக்கிட்டு கம்மியாக இருக்கும் இப்போ இருக்கிறத விட. அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இது மறுபடி ஒரு $90,000 ரீச் பண்ணுறப்போ, இல்லை மறுபடி இன்னொரு ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் வைக்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொகைக்கு தான் பிட்காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரைட் டைம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய தொகைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணும்னாலும் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்துக்கிட்டு இன்றைக்கி ரிச் பீப்புளோட பிஸ்னஸ். அதாவது ஒரு காசு இருக்கிறவங்க அந்த காசு இப்போ தேவையில்லை, அந்த காசில் வர ப்ராஃபிட் அது வர்றப்போ வந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் போகணும். இப்போ அந்த ஃபெப்ரவரியில் $42,000 வாங்கின என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு ஒரு $4,000 குறைஞ்சோடனே விற்றுட்டாங்க. அவங்களுக்கு $4,000 நட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு ஏன் அதை விற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் குறைஞ்சோடனே அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவங்க நினச்சிட்டாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் தராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அதோட சேர்த்து அவங்களுக்கு அவசரமாக காசு தேவை, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ப்ராஃபிட் வரணும், இல்லை 2-3 மாதத்துக்கு ஒருக்கா ப்ராஃபிட் வரணும், இது அப்படி வருது இல்லையே அப்படின்னு சொல்லி விற்றவங்க தான் வாங்கலாம். ஸோ அப்படி கிடையாமலுக்கு இப்போ ஜனவரிக்கு நான் போட்ட காசு, இல்லை ஃபெப்ரவரிக்கு நான் போட்ட காசு நவம்பரில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அந்த காசை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துக்கிட்டு $35,000 $38,000 வாங்கினவங்க ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு
இப்போ இந்த நவம்பர் மாதம் வந்துக்கிட்டு $75 விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட். இந்த இயரில் பிட்காயினோட மந்த்லி ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஜனவரியில் 0.64, ஆனால் பிப்ரவரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது 43.5. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூடி மறுபடி 16% கூடி அப்புறம் 14% குறைஞ்சிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட் இந்த 3 மாதம் தான் நஷ்டம் வந்திருக்குது. அதுக்கு முந்தின மாதம் அதை வாங்கினவங்களுக்கு, அதுவும் பெரிய தொகை வாங்கினவங்களுக்கு. ஸோ இந்த 3 மாதம் போக அங்கே இன்னும் 9 மாதம் இருக்குது இந்த வருஷத்தில். அதில் கன்ஃபார்மாக 8 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 8 மாதமுமே ஒவ்வொரு மாதம் முடிகிறப்போ அதுக்கு முந்தின மாதம் என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அதை விட கூடின விலைக்கு தான் பிட்காயினை விற்கிறவங்க விற்றிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதவங்க தான் இதில் வந்துக்கிட்டு நஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ XT.com வந்துக்கிட்டு இந்த டைமுக்கு ஒரு மீம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீம். அதே டைமில் இது வந்துக்கிட்டு உண்மையிலே பிட்காயின் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, இல்லை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத கிளியராக சொல்லுது. அந்த கெட் வந்துக்கிட்டு லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. அது ரொம்ப ஒரு ஹெப்பியில் இருக்குது. அதாவது ஜனவரிக்கு வாங்கினவங்க தான் அவங்க. இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அது வரைக்கும் வந்தாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோ சம்மந்தமாக எப்போவுமே நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை அதில் ப்ராஃபிட் பார்க்குறவங்க, கிரிப்டோ கைஸ் ட்ரம்ப் லெவலுக்கு இருக்கிறவங்க, அந்த பெரிய வேல்ஸ் அவங்க வந்துக்கிட்டே எப்போவுமே சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதை பற்றி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹோல்ட்லெஸ் பிட்காயினை வச்சுட்டு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ லாபம் வருதா அப்போ லாபம் வருதா எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு ரொம்ப பெரிய டைம் பீரியடுக்கு அதை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அது ஈலான் மஸ்க் பண்ணுறது மாதிரியான ஆட்கள் செய்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் செல்லர்ஸ். அவங்க தான் நான் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் $42,000 வாங்குறது, $40,000 வாங்குறது, $38,000 விற்கிறது, $75,000 வரும் வரையும் வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமையும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஸோ அவங்க தான் அந்த ஷார்ட் டேர்ம் செல்லர்ஸ். அவங்க வந்துக்கிட்டு ஒவ்வொரு மாதம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் நிறைய பேர் வந்துக்கிட்டு கிரிப்டோவிலையோ குறிப்பாக பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது இந்த டைம் அப்பா 75,000 ஆயிடுச்சு, நேற்று தானே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தானே $74,000 இருந்தது, ஸோ இப்போ நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடி $90,000 போகலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது மறுபடி $75,000 குறைஞ்சிடும். அந்த நேரத்துக்கு பேனிக் ஆகி விற்றுடுவாங்க. மறுபடி என்ன செய்வாங்க, இந்த லாங் டேர்ம் ட்ரேடர்ஸும் ஹோல்டர்ஸும் அவர் வித்தத்தை வாங்கி அவங்க வச்சுட்டு இருந்து இன்னும் கொஞ்சம் பீரியடில் அதை விட பெரிய லாபத்தை அவங்க எடுப்பாங்க. சரி, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் பிட்காயின் வந்துக்கிற ஓல் டைம் ஹையை தொடர்றப்போ இல்லை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அங்கே ரீச் ஆகிறப்போ ஆல்ட் காயின்ஸும், அதாவது எத்தீரியம், அந்த லைட் காயின் அந்த மாதிரி அதோட வேல்யூம் கூடும், அதோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த முறை வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடக்கலையே, பெருசாக இன்க்ரீஸ் ஆகலையே. ஸோ எப்படி நாங்கள் ஆல்ட் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னு சொன்னால் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்துக்கிட்டு 10,000-15,000 இன்வெஸ்ட் பண்ணி வேலை இல்லை. அதோட ப்ராஃபிட் வந்துக்கிட்டு 2 மடங்கு ஆகிறப்போ பெரிய தொகை வச்சிருக்கிறவங்க தான், அதாவது 75,000க்கு வாங்குறவருக்கு அது $1.5 லட்சம் ஆனால் தான் ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் 10,000-15,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் $10-15 வாங்கினீங்கன்னு சொன்னாக்க, அதாவது $1.5 லட்சம் பிட்காயின் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட 10,000 வந்து 20,000 ஆகும். அதாவது $10 வந்து $20 ஆகும். அதுக்கு இன்னொரு வருஷம் போகும். ஸோ அதோட உங்களோட ரிட்டர்ன் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் வராது. ஸோ இனிமேல் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த காசு தேவையில்லை. அதே டைமில் அது பெரிய காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டு நீங்கள் வாங்கி வச்சு பெரிய தொகைக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த நேரத்துக்கு விற்கிறவங்களுக்கு தான் பெரிய லாபம் இதில் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் ஆல்ட் கோயினில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆல்ட் கோயின் வந்துக்கிட்டு எத்தீரியம், லைட் கோயின் அந்த மாதிரி கோயின்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதோட வேல்யூ வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும், இல்லை அதை நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் எந்த நேரத்துக்கு இது மறுபடி இன்க்ரீஸ் ஆகும், ஏன் இப்போ பிட்காயின் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வழக்கம் போல இதோட அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆல்ட் கோயின்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பிட்காயின் வாங்குறீங்களா வாங்கலையா, அதை எந்த டைமுக்கு விற்றீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வரலையா, ஏன் விற்றீங்க, பெனிக்கில் விற்றீங்களா, இல்லை உங்களுக்கு அவசரத்துக்கு விற்றீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை.